கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பூமியிலே எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இருக்கிறாரோ அந்த நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு கடவுள் நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளாய் 100க்கும் மேற்பட்ட ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களை நமக்கு அருளி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பார்த்தீர்களானால், கர்த்தர் சாராளுக்கு சொல்லி இருந்தபடியே சாராளை கண்ணோக்கினார், தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாய் கர்த்தர் உரைத்த வாக்குத்தத்தங்களாம் நமக்கு நிச்சயமாய் நிறைவேறும். இதை குறித்து பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் அப்படியே சொல்லுகிறது, நம்மால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு மொழியாக்கப்படியே சொல்லுகிறது, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று இருக்கிறது, ஆகவே நாம் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது ஆமென் என்று சொல்லுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்மால் தேவனுடைய நாம் மகிமைப்படத்தக்கதாக வாக்குத்தத்தங்களை ஆம் என்றும் ஆமென் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வாக்குத்தத்தங்களை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது ஆமென் என்று சொல்லுங்கள், வாழ்க்கையில் வெற்றியாய் வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, எங்களால் உமக்கு மகிமை உண்டாகும்படி வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்று இருக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆகவே நாங்கள் ஆமென் ஆமென் என்று சொல்லி நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். வாக்குத்தத்தங்கள் எல்லாருக்கும் புதிதாகுவது, எல்லாருடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.